ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு சஃபிஷியல் நம்மளுக்கு என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறேன் 99 டேஸ் இந்த ஃபாரஸ்ட். அது ஆல்ரெடி உங்களுக்கு விளாண்டு காமிச்சிருப்பேன். நம்ம பிரதருக்குள்ளே விளாண்டு நம்ம என்னது இவ்வளோ நாள் சர்வே ஆகிட்டோம். ஸோ guys, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மாட்டுட்டு நம்ம கூட நம்மளோட பிரதர்ஸ் விளாட போகிறாங்க. ஸோ guys, அதுக்கப்புறம் ஆஃபரிங்கில் பார்த்தீங்கன்னா பெட் ஆஃபரிங்கு, அதுக்கப்புறம் இது என்ன ஆஃபரிங்கு, ஹாலோவின் ஆஃபரிங்கு. சரி வாங்க பிரதர் போய் விளாட்லாம். ஸோ கைஸ் இப்போ வந்து கிரியேட்டிங்கில் வந்துட்டோம். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு சர்வைவல் 299க்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பிரதர் சத்தம் கேட்கும். ஆமாம், வால்கனிக் பயம் தான் கைஸ். அப்புறம் நம்மளோட அந்த ஃபேஸ் அஃபிஷியல் பேசுகிறதும் கேட்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். அதை இப்போதைக்கு நான் பேசுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் பேசுறது குழம்பு நல்லா மரத்தை வெட்டி ஸ்டாப்லிங்கில் பிளான் பண்ண முடியல கைஸ். அப்புறம் நம்ம லெவல் 2 எப்போயும் அப்கிரேட் பண்ணியாச்சு. இந்த இது சொல்ல மாட்டேன், லெவல் 3 கொஞ்சம் தான் இருக்குது. அது இந்த வீடியோ எண்டில் போய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பிரதர் எனக்கும் நிறைய நானும் பிரதர் ஒரே இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பிங்ஸாக தான் இருக்கும். ஆமாம் கைஸ், அது ஒரு பிரச்சனை. கொஞ்சம் டிஸ்டர்பிங்ஸாக இருக்கும் 2 பேர் பேசுறது. வழக்கம் போல் நம்ம சைல்டு கற்றுட்டு போயிடலாம். ஆனால் அவர் பேசுறது கேட்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% இருக்குது. ஏன்னா நான் மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். கைஸ் கேம்பர் லெவல் 3 அப்டேட்டில் இருக்குது. வைல்ட் ஃபயர் எடுத்து சைல்டுக்கு காப்பாற்றிடலாம். நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வைல்ட் ஃபயர் போடுறது ரப்பம் 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 மரத்தை வெட்டு மாலையை போட்டேங்க. மரத்தை வெட்டு ஒரு மிஸ்டேக். அப்படியே இந்த உல்ஃபு வர வேண்டியதான. வாடா உல்ஃபு, மாலை வந்து நீங்கள் இதாக சாப்பிட கறக்குன்னு வெட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம பிரதர் வந்து மரத்தை மட்டும்தான் அடிப்பாங்க. அதையும் சொல்லி பேசணும் வீடியோவில். ஸோ கைஸ் நான் வந்துட்டு மரத்தை மட்டும் தான் வெட்டுவேன். ஏன்னா என்னைய தான் சர்வே வச்சது நம்ம பிரதரு. அதாவது அது இப்போ எதுக்கு அவரை மட்டும் மரம் வைக்கிறாருன்னா 2 பிரதரும் மரத்தை வெட்டி கேம்ப் ஃபயர் டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் சர்வே வாங்க தெரியாது கைஸ். அது கொஞ்சம் உண்மை. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சர்வே வாங்க தெரியாது. இந்த கேமில் இன்ஸ்பிரிட் கிடச்சிருச்சு. ப்ரோ 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 இந்த ப்ரோ நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இந்த கேம் விளாட தெரியாது. ஏன்னா அந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் விளாடப்போ நூம்புடா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போயும் வந்து கொஞ்சம் நூபுனா. நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் தான் இந்த ஃபேமிலியவே 100 days இருக்க வச்சது. ஆமாம் கைஸ், அது உண்மை. இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாச்சு. எல்லோரும் நல்லா கேம் பிளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ரூபாக இருக்காங்க. அது போக போக அவங்களும் சரியாக்கிடுவாங்க. இது போடணும், ஆஃபரிங் போடணும். மரண்டியா 3 உட்டா போடு. கிராஃப்டிங் மிக்ஸில் 3 உட்டா 3 உட்டு ஆல்ரெடி இருக்குது. 8 உட்டு இருக்குது. 78 வந்துருச்சு. என்னது என்னைய சர்வே வச்சுட்டாரு நம்ம பிம்பாம் சிஸ்டர். நம்ம ரோப்ளாக்ஸ் கேம் அப்புறம் பிம்பாம் சிஸ்டர் சர்வேவா ஃபயாஸ் வந்து இப்போ என்னென்ன ஆஃபரிங் போட போகிறான்னா பெட் ஆஃபரிங் போட்டுருவோம். ஹாலோவின் போட போறிய ஃபயாஸ்? ஹாலோவின் வேணாம். சரி, நான் பெட் ஆஃபரிங் ஃபயாஸ் போட்டாங்க. நம்மளும் நம்ம பங்குக்கு ஒரு ஆஃபரிங் போட்டுடலாம். 2 ஆஃபரிங் போட்டால் கேம்ப் தாங்குமா? மீட்டர் ஷவர் ஒன்று போட்டுடலாம். 2 ஆஃபரிங் போட்டால் தாங்குமா? போட்டுடலாம். மீட்டர் ஷவர் ஒன்று இவ்வளோ மீட்டு நம்ம ஃபயாஸ் நீ ஹாலோவினையும் போட்டு ஃப்ளேம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஹாலோவினையும் போட்டு இது போய் போட்டு ஆஃபரிங் பாரு. கொஞ்சம் சதுரி கிடக்குது. ஹாலோவின் எடுத்துட்டு இந்த கேம்பில் போட முடியல. போடலாம். எங்கே இருக்குது ஹாலோவின்? எங்கே நீ ஹாலோவினே எடுக்கல பாரு. ஹாலோவின் இங்கே இருக்கு பாரு. யூஸ் கொடுக்கணும். 4 ஃப்ளேம் போட்டாச்சு. கேம்ப் ஃபயர் இவ்வளோ இருக்குது. இந்த கேம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப 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 ஈஸி. நம்ம முன்னாடி ஃப்ளேம் கூடி போடலாம். இன்னொரு ஃப்ளேம் போட்டு ரொம்ப ஈஸி. ஸோ கைஸ் இப்போ நம்ம மரத்தை கடன்னு வெட்டிடலாம். கேம்ப் ஃபயரில் பாரு 5 ஃப்ளேம் இருக்குது. ஆமாம் 5 ஃப்ளேமா? ஆமாம், இப்போ நான் ஒன்று போட்டேன். 0.4 ஃப்ளேம். இந்த 2 எடுக்க முடியலையே. எதுக்கு இத்தனை ஃப்ளேம் போட்டேன்?
ஃபோன் எடுக்கிறதுல ஒரு மேட்டரே இல்லை கைஸ் அடுத்து மரத்தை ஒரு வெட்டிட்டு ஃப்ளேம் கூடி வாங்கிடுவேன். இல்லை 9 டைம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இவன் வந்துட்டான். உல்ஃப் பெல்ட்டா சரி. ஸோ கைஸ் மரத்தை கடற்கடன்னு வெட்டிடணும். இப்போ வந்து நான் உல்ஃப் பெல்ட் எடுக்கணுமாக்கே? என்ன ஹேக்கராக்கவே எங்க ஓகே மரத்தை வெட்டிட்டு தான் இருக்கேன். கடற்கடன்னு மரத்தை வெட்டணும் கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கீழே தான் இருக்கேன். ஆனால் நம்ம பிரதருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கேன். போய் சைல்டை காப்பாற்றி வாங்க ரோப்ளாக்ஸ் கேமர். கைஸ் என்னோட அந்த இதுவே மறந்துட்டு பார்த்தீங்களா? இதுவரை அந்த ஃப்ளவரை ஃபேரிட்ட கொடுத்தா எனக்கு ஒரு அந்த இது 1 2 3 4 5 6 7 8 பேரா குட் ஷாக் இல்லையே. எதுக்கு அவர் பெல் அடிக்கிறார்? அவரே அந்த இது வச்சிருக்காருப்பா. குட் ஷாக்கு எடுத்துக்கிட்டு கைஸ் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ஆஃபீஸ். எஸ் கைஸ் நம்ம ரோப்ளாக்ஸ் கேமர் சொன்ன மாதிரி பேசாமலே இருக்காரு. எனக்கு குட் ஆக்ஸ் மட்டும் வேணும் ரோப்ளாக்ஸ் கேமர். ஸ்லாப்பிங் பேண்ட் இது ஓல்டு பெட்டுக்கு எவ்வளோ உட்டு இருக்கா? உட்டு மரத்தை கட்டக்குன்னு வெட்டி ஸ்பிரிண்ட் ஆஃப். இன்னைக்கு டீர் வேணுமா? ஷாப்பிங் பண்ணிடலாம் பக்கத்தில். சரி ஃப்ளாஷ் லைட் இருந்ததுனா எல்லாமே தெரிஞ்சிடுச்சு கைஸ். நான் மரத்தை வெட்டிகிட்டு இருக்க போது பக்கத்தில் தானே அந்த இது ஜஸ்ட்டு இருந்துச்சு. ஃப்ளாஷ் லைட்டா? ஓ ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்கியா? இங்கே வாங்க கைஸ். என்னமோ ஓடுது, எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. டெட்டா எனக்கு அது இது வேணும். எனக்கு இது மீட் வேணும்டா. அங்கே வர போடுறா. எனக்கு தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபுட் இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. Something bad. ஸ்டோர் பண்ணாமல் இருந்தார். வாண்ட் யூ ஓல்ட் ஆக்ஸ் ஆஃபில்?
அவர் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபில்__ ஹாரூன். ஆனால் நானும் ரோப்ளாக்ஸ் கேம் விளையாண்டுட்டு ஆஃபில் தான் கூப்பிடுவோம். சரி எடுத்துருவா. என்னது யாரு சத்தம் அது? சரி ஃபுட்டே பார்க்கலாம் பாரு. நானே முதல்ல இதை வச்சு இந்த உழுப்பு அடிச்சு நம்ம இப்போ கேம்ப் ஃபயரை போகிறது எல்லாமே எனக்கு தான். யாரும் சாப்பிடக்கூடாது. லேக் அடிக்குதா? எனக்கு தான் லேக் அடிச்சிச்சு. அப்படியே 10 என்கிட்ட 10 அந்த இது இருக்கு. ஆனால் ஃபேரி பயம் எங்கே இருக்குன்னு தெரியல. ப்ரோ திண்டாரு ப்ரோ. என்ன ப்ரோ? ஹீட் பண்ணிட்டோம். எனக்கு உல்ஃபை டேர்ம் பண்ணால் எனக்கு அந்த இது வரும். அதுக்கு ஒரு பேட்ச் அவார்டு. உல்ஃபை டேர்ம் பண்ணிடலாம். ஓகே 1 2 ஹாஃபில் நீ கேம்ப் ஃபயர்ல இரு. ஃபுட்டு அடிச்சுட்டு வரேன் நான். வட என் மச்சி வளர்க்க பச்சி. களத்தில் இறங்கிட்டான் அந்த ஃபால்ஸ். எஸ் மீன் பிடிக்க போகிறோம். அடி ஒரு மீன் காப்பாத்திச்சா? என்ன எல்லாம் சின்ன சின்ன மீனா கிடைக்குது. ஆஃபில் எனக்கு வெயிட் பண்ண, நான் வரேன். ஒடி ரொம்ப காப்பாத்திங்க. ஓடு அச்சோ டீரு வந்துட்டேன். ஏய் வாடா சாப்பிட்றா. போடுறேன் பாரு தின்றா. ஒரு பெரி ஒரு மீன் அது ரொம்ப கஷ்டம். ட்ரெயினு அதில் போடு அந்த இது கட்டு. ஹேக்கர் என்னடா பண்ற? செல்ஃப் கட்டுறான். லாபம் தான் இதுக்கெல்லாம் கட்டணும். திஸ் ஜம்பிங் என்னங்க என்னது இன்னைக்கு சண்டையா? என்னது கொஞ்சம் தான் இருக்கு.
ஆமாம் நானும் சுட்டுட்டு ஆனால் ரிவ்யூ எடுக்க மாட்டியாக்க என்ன எடு அப்படியே எடு தேங்க்ஸு ஹாஃப் எல் ஃபுட்டு சாப்பிட்ற முறை சரி ஹாப்பி வெயிட் பண்ணி ஃபுட் அடிச்சுட்டு இருக்கேன் ஆ இது ஹாப்பி நானும் ஃபுட்டு தரேன் ஐயோ ஹாஃபுக்கு பார்த்துட்டு எனக்கு ஃபுட்டு இல்லை ஃபுட் அடிக்கவா ஆதில் இதுதான் என்னோட பெட்டிங் பார்த்தியா ஏய் ஸ்பீக்கர் சுத்து போடு நான் போய் ஃபுட் அடிச்சு தருவா ஃபுட் அடிச்சு தருவா காப்பாத்திங்க டீடு நல்ல வேலை என் பெட்டு இங்கிட்ட இருக்கு என் பெட்டு உட்காரட்டும் சிட் எங்க சாகல ஃபுட்டு வேணுமா அவனுக்கு சரி கொடுத்துடலாம் சரி நான் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபுட்டு அடிக்கிறேன் ஃபுட்டு கேரட் அது இதுன்னு கொண்டு வரேன் என்னடா இது ரெயின் நம்ம கோழியை கொண்டு இன்னொரு கோலாக பிடிக்கிறோங்க நான் ஃபுட் அடிக்க வந்தேன் இங்கே தான் எல்லாமே இருக்கு ஏ பேண்டேஜ் உன்கிட்ட தரேன் நான் கேம்ப் ஃபயரில் போடவா வேணுமா ஹேக்கர் செட் எங்கே செட் இருக்காரு அவர் இங்கே தான் செத்துருக்காரு அவரை போய் ரிவ்யூ எடுத்துடலாம் எனக்கு ஹங்கரி நான் போய் என்னது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போட ஒரே ப்ரோ நான் நாளைக்கு வந்து ஒன்று ரிவ்யூ எடுக்கிறேன் ப்ரோ ஆனிலே ரோப்ளாக்ஸ் கேமர் நீ வேணா அவரை போய் ரிவ்யூ எடுக்கிறியா பேண்டேஜ் வா கேம்ப் ஃபயருக்கு வா
கொஞ்சம் மீன். நான் எங்க ரிவ்யூ எடுத்தேன்? அவன் சாப்பிட்டான், நான் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டான். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் அவரை நான் எதுக்கு அவரை ரிவ்யூ எடுத்தேன், எதுக்கு நீ அவரை ரிவ்யூ எடுத்து, எதுக்கு அவர் ரிவ்யூ எடுத்தேன், அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டார். அப்புறம் வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இது பண்ணுறாரு, ரிவ்யூ பாண்டு கொடுத்து வந்து ரிவ்யூ எடுத்துட்டாங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி எல்லாம் பெட்ரோல் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது அதுக்கப்புறம் பெட்டு கோயில் பெட்டு, அதுக்கப்புறம் சைல்டு ப்ளீஸ் ஒன்றுமே வாங்க கோலாட ப்ளீஸ்டா கோலாட இது நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த கிட்ட மட்டும் காப்பாற்றிக்கிட்டேன். தேவப்பாரி 82 தேவப்பாரி 82 வேணாம். உனக்கு இன்னும் 100 days வேணும்னா இது வேணாம். என்கிட்ட பன்னி ஃபுட் கேட்குறான் பாரு, பன்னி ஃபுட் கேட்குறான் பாரு. பன்னி ஃபுட் வேணாம் அடி கைஸ். ஸோ நம்ம 82 days 3 பேர் இருக்கோம். அதே 3 பேர். ஆமாம், மொதல் 5 பேர் இருந்தோம். இது 50 நாள் வரையும் 5 பேர் இருந்தோம். சரி 100 நாள் வரையும் இருப்போம்னு நினச்சோம். பார்த்தா ஒரு பியர் துரத்து இது நம்மளையே. ஈட் பண்ண மாட்டேங்குது ஃபுட்டை நம்மளோட பெட்டு. அது பண்ணி ஈட் பண்ண மாட்டேங்குது. அது ஈட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன் பண்ணி. எவ்வளோ தூரம் உண்டு அந்த பியர் துரத்தணும்? பொத்துட்டு பேட்ரி இரு அதில் வெயிட் பண்ண. நான் கேம்ப் ஃபயருக்கு போயிட்டு அங்கே நிறைய நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு சார்ஜர் ஏற்றிட்டே விளாட்றேன். ஓகே, அப்படியே விளாடு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்களா, அதனால சார்ஜர் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாரு, இங்கே விட்டு கிடக்கு 3 விட்டு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா? அந்த தைரியத்தில் தான் ஆனால் தான் போய் சார்ஜர் எடுக்கிறேன்ட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காரு. உனக்கு பேட்ச் வந்துருச்சா? நானே அப்கிரேட் பண்ணலாம். என்னது கிராஃப்டிங் பெஞ்ச் லெவல் 4 இருக்கு. லெவல் 4 டப்பாங் தலைவர் எங்கே? இந்த ஒரு பியர் சாகடிச்சிடணும் முதல். அடுத்து 2வது பியர். ஹெட்ஷாட்டில் 6 புல்லட்டு. நம்ம இதில் ஒரு ஹெட்ஷாட்டு. பாப்பா போயிருக்குன்னு பார்த்தா அதுவும் போல அப்படியே வந்துட்டேன். இந்த சார்ஜர் தான் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டக்குன்னு பாருவோம் ஹெல்த்து. ஒரு ஸ்டீவ் சாப்பிட்றோம் செஞ்சு டக்குன்னு. டீரி சங்கரி டூ இதை நான் பார்க்கவே இல்லையடா ஃபேஸு. டீரி சங்கரின்றீங்க. ஆனால் ஒரு ஸ்டீவ் சாப்பிட்டு ஓடி வரேன். சில்லி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்ட ஸ்பீடாக வரும். சில்லி வளரலையே. டீரி என்னதான் தரத்து ஹங்கரிடா. என்னது டீரு? ஆமாம், வந்துக்கிட்டு இருக்கு. லாகச்சு செத்துட்டியா? செத்து நீ பாடுற கேம் பிளேவை
நீ மொதல் ஸ்டீவ் செஞ்சு ரெடி பண்ணு. சாப்பிட்டேன். ஸ்டீவ் கையில் வச்சா தானே அப்படியே வீடியோ அப்படியே ஆன்லேயே வச்சுட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா. ஓகே, ஒரு பேண்டேஜ் யாருக்கிட்டையும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் லாக் வால் என்ன ரிவ்யூ எடுத்திங்கன்னா கரெக்டாக ஓகேவா. காலையில் ஆயிடுச்சு. டே கவுண்ட் படிக்கிறீங்க. காலையில் 6 மணி டே கவுண்ட். மன்னிச்சுக்கோங்க, வீடியோ ஆன்லேயே வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன். பேண்டேஜஸ் இருக்காரு, ஒரு பேண்டேஜ் வச்சிருக்காரு. பார்த்துட்டு பேண்டேஜ் வச்சிருக்காரு. யாரா ஊரை கேட்டால் தெரியும். எனக்கு திடீர் ஹங்க்ரி டு நைட். ஊரை கேட்டால் தெரியும். வருவார் இந்த ப்ரோ நம்மளை காப்பாற்ற. இங்கே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காருண்ணா. பேண்டேஜ் வச்சுருந்தாரு அங்கே அன்சேஃப்னு இங்கே டிரான்ஸ்ஃபர் வந்து எடுக்க போகிறாரு. ஃபேஸ் எனக்கு ஒரு சண்டேயில் மட்டும் இருந்துடுறா. ஃபேஸ் ப்ளீஸ் தான், எனக்கு ஒரு சண்டேக்கு மட்டும் சாகாமல் இருறா. நான் என்னை ரிவ்யூ எடுத்துட்டாரு. நான் முடிஞ்ச அளவு சமாளிப்பேன். அது ஸ்டீவ் செய்யவா செஞ்சு வச்சு நான் ஒரு ஸ்டீவ் வேறு செய்யணும். அவர் என்னை ரிவ்யூ எடுத்துட்டாருன்னா பன்னி சண்டை போட. சரி, பன்னி அந்தீரா ஃபேஸ் நான் ஒரு 2 ஸ்டீவ் முதல் செஞ்சுக்கிறேன். ஆனால் யார் செத்தாலும் நான் அப்படியே கேம்ப் படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேம்ப் படிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ஸ்டீவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சேஃப் பேஸ் எனக்கு வேணும்டா. ஃபேஸ் கட்ட செஞ்சா முடியாது. ஏன்? டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி விடு, நாளைக்கு கட்டிக்கலாம். சண்டேக்கு சமாளிச்சிடல. நான் ஓடிட்டே இருக்கேன் இப்போலேருந்து. மார்னிங் டைம் தான், நைட் ஆகிறது ஊர்தான். இது ஃபேஸ் எனக்கு பின்ன முடிச்சிடுறேன். முடிச்சோடனே நீ கொஞ்சம் கொஞ்சம் அந்த மானிஸ்டர் அடிக்க முடியாது. இதில் அப்படியே நடக்குது. எதில்? அந்த ஸ்டேக்ஸில் இங்கே இங்கே ஒரே ஒரு ஸ்டேக்ஸ் இருக்குது. அதுலேயே நான் 3 ஸ்டீவ் செஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு 2 ஸ்டீவ் செஞ்சுக்கோ. 2 ஸ்டீவ் என்கிட்ட இருக்கு. ஒரு ஸ்டீவ் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ. நைட் ஆப்பிள். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆட்டோ வந்த போல கீழே பேசிகிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான். என்ன அந்த ப்ரோ கட்ட போல இருந்து கேப்பாக விட்டு கட்டியிருக்காங்க. அது வேற ஒருத்தர், இந்த ப்ரோ இல்லை. அதான் வேற ப்ரோ. எதுக்கு அப்படி கட்டினாருன்னு தெரியல. வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இது கட்டினதே வேஸ்ட்டு. இது கட்டினதுக்கு லாகுவாலா கட்டியிருக்க. வீட்டுக்குள்ளே வராது மாதிரி ஒரு செயல். நானே ஏதாவது கட்டிக்கிட்டு. அந்த கிராஸ் பாண்ட் இது போடுற சீனவே காமிக்கல பார்த்தியா? இப்போ எத்தனை கிராஸ் பாண்ட்? எவனாலே உள்ள வர முடியாதுன்னு பார்த்தேன். இங்கே கேப் இருக்கு. வந்துட்டான்டா. வா மார்னிங் ஸ்டார், வா 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 ஓடி ஓடி. கிராஸ் பண்ணி பார்த்தமா.
கிராஸ் பாஸ் ஆகிடுச்சிட்டியா? ரெண்டு வச்சு பிள்ளை சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் வெளியே. காப்பாத்துடா. நானே அதே சுற்றிக்கிட்டு இருக்கேன். உன்னோட இப்போ கம்மியாகவே அடி போடுற பேசுறேன்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டா அடி காலையில் பார்க்குறேன். காப்பாத்துடா காப்பாத்துடா. ஒரு 2 வச்சுக்கிட்ட சுற்றி ஒரு காப்பாற்றுன்றாங்க. நான் சத்துட்டோண்டு இருக்கிறோம். நீ நகராம இருக்க பேச ஒரு நிமிஷம் உனே ஒருத்த துரத்துறான்டா. அவன் அடிக்கான்னு பார்க்குறேன். துட்டா நான் டெட்டு கைஸ். ஃபயாஸ் இப்போ ஒன்றும் இல்லை. ஃபயாஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டீயை சாப்பிட்டு பேண்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபயாஸோட ஒரு ஆப்ஷன். ஏன்டா ஃபயாஸ்? இல்லாட்டி ஸ்பியர் வச்சு உங்களை அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஆமாம், வெரி வெரி இம்பாசிபிள். இப்போ வந்து ஃபயாஸ் அந்த பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்கான். அவன் ஃபோனில் நான் விளையாடணுமாம்மா. அந்த செஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன்டா. இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலடா. வேறு செஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கடா நீ. இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலடா. பேண்டேஜ் கிடைக்கணும், பேண்டேஜ் கிடைக்கணும். பேண்டேஜ் கிடச்சிச்சுன்னா ஃபயாஸ் யார் எடுக்க போகிறேன்? வேற யாரு உனே இது? 82 டைமண்டு. இந்த செஸ்ட்டை நான் நீ ஓப்பன் பண்ணலையா? சரி, ஓப்பன் பண்ணாத செஸ்ட்லலாம் போய்கிட்டு இருக்கேன். அப்படி பேண்டேஜ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், ஃபயாஸை நான் அப்படியே ஸ்பீர் வச்சு சண்டை போட வச்சுருவேன். அந்த ஃபயாஸ் ரிவால்வர்ரா, கொஞ்சம் ஆட்டத்தை காமிக்கலாம்டா வாடா. என்கிட்ட ரிவால்வரில் தான் நிறைய புல்லட்டு நான் எடுத்தேன். அப்படியா? கொஞ்சம் தான் இருக்கானா ரிவால்வரில். இட் ஹேஸ் ஸ்டார்டட் டு ரெயின் அண்ட் தண்டர். ஒளிஞ்சு சொல்கிறேன். ஃபுல்லாக சிப்பில் இருக்கும். கைஸ் ஃபயாஸ் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரைஃபிள் புல்லட் இங்கே விழுந்திருக்கு கைஸ். அதை நான் பார்க்கவே இல்லை கைஸ். ஐயோ ஃபயாஸ் ரைஃபிள் புல்லட் விழுந்திருக்கு, நான் பார்க்கலடா. இல்லாட்டி செத்துருப்போம்மா. ரைஃபிள் வச்சு நான் சமாளிச்சிருப்பேனே. ரைஃபிள் புல்லட் விழுந்திருக்கிறது நான் பார்க்கல. அவ்வளோண்டா கழிச்சு தச்சுட்டாங்கடா. ஒரு பம்கினை சாப்பிட்டு கொஞ்சம் இந்த நைட்டு மட்டும் சர்வே பண்ணினா போதும். உங்களைய முறை தூக்கி இங்கே வெய்யி அப்படியே ஸ்பிரிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நில்லு. திரும்பி ஒரு 100 டேஸ்க்கு அப்புறம் ஃபயாஸை வச்சு அப்படியே ரிவால்வரில் இருக்கும் 6 7 8 11 புல்லட் இருந்துச்சு. அதை வச்சு எப்படி ஃபயாஸ் வெளியே இருக்காச்சு. உள்ளே கூட 11 புல்லட் வச்சு நான் ஃபயாஸ் ஃபோனில் விளாண்டு முடிச்சிட்டேன். அடிச்சுட்டேன். அதை வந்து வெள்ளைக்கிறாரு அடிக்கணும். நான் ஒழுங்கா பெட்டில் போடணும். அப்படி நான் வந்து பெட்டில் படுத்தேன். அதில் அந்த 2 பெட்டு மெர்ஜ் ஆன மாதிரி இருக்குல்ல, அந்த காயின்ஸ்லாம் எடுத்துருவேன். அதில் இருக்க காயின்ஸ் எடுத்துருவேன். அது காயின்ஸில் பண்ணிவிட காயின்ஸ் இங்கே எடுத்துப்பாடுறா. இருக்கு பக்கத்தில் எடுப்பாடுறா. ஆமாம் ஆமாம், அதை எடுத்துருவேன். இந்த பெட்டில் காயின்ஸ் எடுத்துப்பாடுறா. படுத்துருக்க பெட்டில் 2 இருக்கு பாரு. இது பாடுறா. ஏய் சொன்ன இவனுக்கு இல்லை, நீ எடுக்கல போல. தனித்தனியாக வரும் போல வச்சு இந்த சப்ளை சேர்த்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? கடைசியில் இப்படி வெட்டாக நம்ம ஆடியன்ஸ் நினச்சோம். அவர் நீட் ரிவ்யூந்தே போட்டிருப்பாரு. ஏர் குக்குடு குளோபல் ஹேர் பேண்டேஜ் ஹேர் பேண்டேஜ் ஹேர் பேண்டேஜ் ஹேர். எங்கடா பேண்டேஜ் இருக்குது? தடிக்க ஃபேஸ் தடிக்க பேண்டேஜ் ஹேர்னு இங்கே பண்ணியிருக்காரா? எங்கடா பேண்டேஜ் ஹேர்? கைஸ் காலையில் டயத்துக்குள்ளே நம்ம ரிவ்யூ ஆயிரும்.
இங்கே பேண்டேஜ் இருந்துச்சு காக்கு. ஆமாம் அவர் போட்டிருந்தாரு. ஏதோ ஒன்று ரிவைவ் பண்ணிவிட்டோம். யார் நம்ம ரிவைவ் ஆகிட்டோம். நம்மளுக்கு வந்து ஃபுட் இல்லை ஒரு இங்கே சாப்பிட்டு கைஸ் 100 days 3 டே பேட்ச் கிடைக்குமே எனக்கு. ஓ ஏற்கனவே இந்த பேட்ச் வந்துருச்சு. டீர் பகுதி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் அவருக்கு தான் பேண்டேஜ் டீர் பார்க்குறேன். லாஸ்ட் கிட்ட காப்பாற்றணும். அந்த லாஸ்ட் கிட்ட காப்பாற்றிட்டு முடிச்சிடலாமா? நீ கேம்ப் ஃபயரில் ஸ்டியூ செய்ய அந்த லாஸ்ட் கிட்ட மட்டும் காப்பாற்றிட்டு வந்துடுறேன். அப்படியே அங்கே பேண்டேஜ் எங்கேயாவது போக இருந்துச்சுன்னா இது என்ன இது என்னமோ டெனாலுக்குள்ளே போகுது. அது போய்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை தானே. கொஞ்சம் தான் சர்வே ஆக முடிச்சா சர்வே ஆகலாமா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சைல்டு காப்பாற்றிடலாம். என்கிட்ட ஓரியன்டட் பேட்ச் இருக்குது. உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ உனக்கு இருக்கிறதுக்கு ஓரியன்டட் பேட்ச். அதுக்காக நான் இப்போ போய் காப்பாற்ற போகிறது லாஸ்ட்டு கிட்ட. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான்டா ஃபேஸு. ஓரியன்டட் பேட்ச்க்கு லாஸ்ட்டு கிட்ட காப்பாற்ற ஓரியன்டட் பேட்ச் வந்துருமா? வராதுன்னு நினைக்கிறேன். 4 கிட்ட காப்பாற்றணும்னு சொன்னாங்க. 4வது கிட்ட வந்துட்டேன் ஃபேஸ். நம்ம 4வது கிட்ட வந்துட்டோம். அவர் இருக்காரு ஏன் சாப்பிட்டே இல்லை தான். ஓப்பன் பண்ண செஸ்ட்டில் போச்சா இது கிடைக்குது இருந்தது. அதான் போயிட்டுருக்கேன். இருக்குது 2 இது போடுறாங்க. இதுக்காக நான் வந்து போகணும். வீடியோ போட்டுருக்கோங்க. பேண்டேஜ் கிடைச்சிச்சு. நான் செத்துக்காக என்ன ரிவ்யூ தான் பேசு. அவர் ரிவ்யூ எடுமோத எடுத்துட்டேன் ப்ரோ. ரிவ்யூ எடுத்துட்டேன் ப்ரோ. சாப்பாடு அடிப்பேன். அந்த ப்ரோ தான் காப்பாற்றணும். ஒரே ஒரு பியருக்கு 3/4 ஹெல்த் இருக்கு. நீ எங்கே இருக்க? நீ கேம்புக்கு போடா. ஃபுட்டை சாப்பிட்டு. ஹாஸ்பிட்டல் கேம்ப்லேயே ஃபுட் இருக்குடா. ஹாஸ்பிட்டலா? ஆமாம். அங்கே போய் பேண்டேஜ் ஹாஸ்பிட்டலில் பேண்டேஜ் லூட் அடிச்சாச்சு. வீட்டுக்கு போ. பார்த்துட்டு இங்கே செஸ்ட் இருக்குடா. செஸ்ட்லாம் இல்லை. நீ வீட்டுக்கு போ. டே முடிய போயிடும். சொல்கிறதுக்கு போகிறேன்டா. லைட்டாக போகுதுடா. சத்துறாது நீயும். அவர் யாருக்கு ரிவ்யூ அப்புறம் அவர் யார் ரிவ்யூ இருப்பார்? அவர் குழப்பி விடாது முடியும். அவர் என்ன ரிவ்யூ எடுக்கட்டும். ஒரு 3/4 ஹெல்த் கூட இல்லை. அதுக்கு 1/4 ஹெல்த் தான் இருக்குது. கடைசியில் இந்த லாஸ்ட்டு பேர் கிட்ட சாப்பிட யாருமே நினச்சா வந்து செக்டர் வந்து இதே நிறைய குறைச்சி விட்டுருச்சு. இல்லாட்டி நம்மளுக்கு பியர் கொஞ்சம் தான் குறைச்சிருக்கோம். நம்ம அப்படியே இது ஃபியூச்சரை பார்த்துடலாம். லாஸ்ட்டு பியர் அது கொஞ்சம் சுற்றுருக்கப்ப சுற்றுட்டேன். அந்த ப்ரோ எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாங்க? கேம்ப் எவ்வளோடா இருக்குது? கேம்ப் ஃபயர் நிறைய இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்குது? இவ்வளோ அரைவாசி இருக்கா ஃபேஸ்? நீ முதல்ல ஃபுட்டு சாப்பிட்றா. அத்தனை ஸ்டியூ செஞ்சுருக்கேன்டா. ஸ்டியூ செஞ்சுருக்கேன். கொடுண்ணா. அதால உள்ளே என்னென்ன வச்சுருக்குது முதல்? இங்கே இருக்க கேரட்டை மட்டும் எடுத்து இங்கே இருக்க எல்லா கேரட்டையும் எடுத்து பயோஃபியூலை போட்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்து செட்டுட்டே இருக்கிறதுக்கு நம்ம அந்த இது சேஃப் பிளேஸ் உருவாக்கிக்கலாம். உனக்காக ஓரியன்டட் பேட்ச் எடுத்து வந்து யார் பியர் 5 பியர் சாதிச்சுட்டா
ஓடி இங்கே ஓர் எத்தனை மரம் நீங்கள் அவர் வராரா சரி இங்கே நிறைய விட்டுருக்குற ஆதில் இங்கே அங்கே இருந்துச்சு போடு ப்ரோ வரலாம் ப்ரோ வரமாட்டேங்கிறாரு ப்ரோ வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இந்த ஹெவி அடிச்சிட்டோம்ல ப்ரோ வாங்க ப்ரோ எதுக்கு வரல என்னென்ன இருக்குது டீரி சமைச்சேன் சொந்தம் போயிட்டு ஓகே என்னால் தான் வரல போல ஸ்டியூ ஹேர் ப்ரோ இங்கே வந்து ஒரே ஒரு பியர் தான் இருக்குது ஒரு பியர் இருக்குது அதுவும் இத்தனோட்டி வச்சுக்கிறதா இருக்குது ஃபேஸ் வாங்கிட்டு ரிவால்வரில் ஏதாவது புல்லட் இருக்கடா இருந்துச்சுன்னா கூட வந்து இது பண்ணி வைக்கலாம் நீ நானும் சண்டையில முடிச்சிட்டேன் ஆமாம் சண்டையை பார்க்க சரி நீ ஒரு 2 ஸ்டீவ் கையிலே வை போய் அதில் இருக்க ஸ்டீவ் செஞ்சுக்கோ சாப்பிடு கிராக் பாட்டிருக்கிறவர் இப்போதுக்கு ஃபஸ்ட்டு பர்சன் வச்சுருக்க ஃபேஸ் அதுவா மாறிக்கிடு எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு பர்சன் வரமாட்டேங்கிறாரு சரி அப்புறமா ரிவ்யூ எடுங்க அவர் ரிவ்யூ எடுக்கும்போது நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டியூ செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸ்டீவ் செஞ்சு முதல்ல சாப்பிடுங்க டேக் இன்னொன்று ஸ்டீவ் செய்ய ஏன் இவ்வளோ இருக்குல்ல இன்னைக்கு சண்டை ஓடிங்க அந்த ப்ரோ ப்ரோ உடனே நம்பித்தான் ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ நான் ஓடணும் ப்ரோ கைஸ் அதாவது இப்போ நான் எதுக்கு தயார் பண்ணேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இப்போ நான் தான் விளையாட போகிறேன் கன்ஃபார்ம் இல்லை ஃபயாஸ் ஆனால் வேறு வழி இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ சண்டையை பார்க்கலாம் ஒரு ஸ்டீவ் ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ வாங்க ப்ரோ ஃபுல் ஹெச்பி ப்ரோ அப்படியே நான் வச்சு செட்டேன் இப்போ வந்துட்டு ஒன் மிஸ்டேக்கில் செட்டேன் ஆமாம் லைட்டாக முன்னாடி வந்துட்டேன் லைட்டாக முன்னாடி வந்துட்டேன்டா எரிஞ்சு படுத்து கால் வளர்க்குற மாதிரி கீழே வந்துருச்சு அது என்னோட மிஸ்டேக் தான் அப்புறம் என்னைய நிறைய குறைச்சி விட்டாங்க அந்த மழை பெய்ய அந்த இடி இடிச்சு நிறைய நான் முக்கால்வாசி காப்பாற்றிட்டேன் ஃபுல்லாக காப்பாற்ற போனேன் இடி அப்புறம் இடிக்கலை யாரங்கிட்ட போய்கிட்டு இருக்கேன் இடி அப்புறம் இடிக்கலடா பியர் இருக்கிற உள்ளே வந்தது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சா யாரஞ்சு கீழே தான் இருந்துச்சா செத்துட்டு நீ சாப்பிட்டுட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அந்த ப்ரோ என்ன பண்ணுவார் இப்போ என்ன பண்ணுறது என்னை வந்து ஃப்ரீ எடுத்துருவாருன்னா நான் என்கிட்ட கொஞ்சம் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் 2 மார்னிங் ஸ்டார் வந்து பின்னாடியே போட்டாங்க ஒரு மார்னிங் ஸ்டார் முன்னாடி போட்டியா ஒரு மார்னிங் ஸ்டார் பின்னாடி போட்டியா நாளைக்கு டே 117 இப்போ மட்டும் சர்வே ஆகிட்டாருன்னா போதும் செத்துட்டாருன்னா முடியாது ப்ரோ இங்கே இருக்காரு ப்ரோ மார்னிங் ஸ்டார் ஹேர் ப்ரோ செத்துட்டாரு அவர் ஜஸ்ட் மிஸ் கல்டிஸ்ட் ஹேர்னு பெல் அடிச்சு விட்டேன் நான் ஐயோ கல்டிஸ்ட் ஹேரும் பெல் அடிச்சாச்சு நாளைக்கு 117 ஃபயாஸ் எனக்கு ரெக்கார்டு 114 தானே இந்த 117 நாளுக்கு ரெக்கார்டு தான் ஒரு ரெக்கார்டிங்க நீ பாருங்க 3 2 கைஸ் செத்துட்டோம் கைஸ் இவன் சாக போகிற ஒத்த நொடியில் தான் எனக்கு சுத்த கலங்கிடுச்சு அந்த மாதிரி செத்துருக்காங்க பப்பர் பேனு காடையும் கையும் பப்பர் பேனு வச்சு செத்துருக்கான் இந்த கோலை கிட்ட
இப்போ 107. கைஸ் இப்போ எனக்கும் பிம்பாம் சிஸ்டருக்கும் ஒரே டே இல்லை இல்லை அந்த பிள்ளை 109. பிம்பாம் சிஸ்டர் கூப்பிட்டாங்க நம்ம எல்லாரும் சர்வே ஆகலாம் நம்ம 3 பேர். நான் போகல இப்போதைக்கு, அப்புறமா தான் அதெல்லாம் போகணும். நம்ம அம்மா தான் சர்வே ஆகிட்டோம். அவங்க இப்போதைக்கு ஆன்லைனில் இல்லை. சரி நம்ம பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ நல்ல டீம்மேட் அவங்கள விட அவங்களாவது 100 நாள் இருந்துச்சுன்னா டக்குன்னு லீவ் ஆயிடுவாங்க. 100 போயிட்டு இது வாங்கணும்னு லீவ் ஆயிடுவாங்க. இந்த ப்ரோ இனி சர்வே வராடுறா ப்ரோ. ஏதாவது பேண்டேஜ் கண்டுபிடிச்சா நீ ரிவ்யூ எடுங்க ப்ரோ. உன் பக்கத்தில் தான் வராரு அந்த ப்ரோ. இதோ போறாரு பாரு. ப்ரோ மார்னிங் ஸ்டார்ட் அவரே ரெட் ஹெச்பியில் இருக்காரா. அவர் அந்த இது கண்டுபிடிக்க போறாரா பேண்டேஜ். ஃபர்ஸ்ட் உடனே தான் ரிவ்யூ அடிப்பாரு. ஏன்னா நீ தான் நல்லா விளாண்டுருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே ரிவ்யூ எடுத்தாலும் எடுக்கலாம். ஆமாடா என்ன ரிவ்யூ எடுத்தாலும் பக்கத்தில் இருக்கனால ரிவ்யூ எடுக்கலாம். தூரமாக இருக்கனால ரிவ்யூ எடுக்க மாட்டார். அதிகமாக உனக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இதுதான் மேப்பு. அதாவது இந்த கிரே ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த கிரே ஃபுல்லாக தான் மேப்பு. அந்த பிளாக்லாம் இல்லை. அந்த மேப்லேயே நம்ம இவ்வளோ பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொன்று நாங்கள் ஒரு நாளைக்கு அன்றைக்கி ஃபேஸ் நீ நான் மட்டும் சோலாவாக இருக்கும்போது இவ்வளோ தான் இருந்துச்சு மேப்பு கைஸ். அதாவது லாஸ்ட்டு அதாவது இவ்வளோ தான் இருந்துச்சு. இது மட்டும் இருந்துச்சு கைஸ். அவரும் செத்துட்டாருங்க. இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சிடுச்சு. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணானுங்க லைக் பண்ணிக்கோங்க. கைஸ் இந்த கேம் பிளே முடியல. வெளியில் போய் ஃபயாஸ் உன்னோட இதெல்லாம் கிளைம் பண்ணணும்ல. ஆமாம் வீடியோ முடிக்கிறேன்னு நினைக்கிறேன் பார். கைஸ் இப்போ லீவ் ஆகிடலாமா? வேணாம். அதே லாபி காமிச்சு விட்ருவோம். 7 செகண்ட் 5 செகண்ட் 4 3 2 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைஸ் ரிட்டர்னிங் ஆகிட்டு வந்துருச்சு கைஸ். ப்ளே கொடுத்து போய் நம்ம அந்த இது எடுத்துடலாம். நம்ம ஃப்ரெண்டு 1 2 டைமண்ட் மொத்தம் இப்போ எவ்வளோ 89 டைமண்ட்ஸ். ஏன் இது ரோல் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எப்பயுமே வந்துட்டு சொன்ன பிச்சஸ் இதை எதுவுமே பண்ணிட முடியாது தான். ஸோ ஃபயாஸ் என்ன கிளாஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா வெளியே காமிக்கிறேன். அண்டத்து வாங்க போகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அண்டத்து வந்து அண்டத்து தான் இங்கே இருக்குதோ. நம்ம எப்பயுமே செட்டால் ரிவ்யூ கேட்போம். டிவைட் இருக்கலாம் கைஸ். அடுத்து அண்டத்து கிளாஸு பாருங்க. இந்த கிளாஸ் தான் எனக்கு ஃபேவரட்டாக இருக்குது. அடுத்து அதே 2 பேர் இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நாள் சர்வே ஒரு நிமிஷம். ஆமாம் கோடு போடலாமா? கோடு போட்டு பார்க்கலாமா? கோடு ஏற்கனவே போட்டாச்சு. ஆமாம்ல என் 10 டெய்லி குவிஸில் எனக்கு 10 வந்துச்சு. அது இது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடி ஸோ கைஸ் இப்போ வந்து கைஸ் நம்ம கைஸ் பிரதர் பாருங்க திரும்பி கட்சிங் பார்க்குறாரு. சரி நம்மளும் கட்சிங் பார்ப்போம். என்னது ரொம்ப இருட்டாக இருக்குது. வந்துட்டு இருக்கு. அதான் 99 அந்த இது பன்னி புதுசு பன்னி உல்ஃபு படுத்து வந்துச்சு டீர் அவ்வளோதான் கடைசி. நியூ அப்டேட் 2 வீக்ஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து அது வந்து நம்ம பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கைஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான ஆல் வச்சுக்கோங்க. பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் மீது நான் உங்கள் ஃபயாஸ் ஆஃபீஷியல். பாய் கைஸ்.